துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய அதிச்சார பயிற்சி 10ஆம் இடத்திலே குரு வந்தாலும் வந்தார், 10ஆம் இடத்திலிருந்து பாடாப்படுத்தார். இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே என்ன ஆகிடுது? ஐயையோ சுனாமி வருது, ஐயையோ ஆக்சிடெண்ட் ஆகுது, ஐயையோ எரிமலை வெடிக்குது, இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மை என்னென்னா, பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது பெரும்பாலானவர்களுக்கு பலித்தது. ஆனால் சில பேருக்கு பலிக்கலை. காரணம் என்னென்னா, உங்களுடைய சொந்த ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த கோச்சாரமெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த கோச்சாரத்திலே 2-3 விஷயம் இருக்குது. ராசியிலே ராகு வந்தா, 7ஆம் இடத்திலே ராகு வந்தா, 10லே குரு வந்தா, இதுக்கெல்லாம் மீட்சியே கிடையாதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் கண்ட உண்மை. அரேபிய பாரசீக கதைகள் வரைக்கும் வேண்டுந்துருது. நான் கூட உலக கவிதைகள்லாம் சமகால உலக கவிதைகள்னு வாங்கினேன். இன்றைக்கு வரைக்கும் புரியல. அதாவது நண்பர்களே, அதெல்லாம் எப்போ வரும்னா, அந்த படிக்கணுங்கிற இனிஷியேஷன் குரு தான் தரார். அதை 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தேடி தேடி படிப்போம். சில நேரம் தான் அது நம்ம ஜிம்முக்கு போகிற கதை மாதிரி தான். சில நேரம் தான் தேடி தேடி எக்ஸசைஸ் பண்ணுவோம், தேடி தேடி படிப்போம். அப்புறம் அந்த புத்தகத்துக்கு நமக்கும் எங்கேயோ கிடக்கும் அந்த புத்தகம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் படித்த புத்தகம். என்னமோ பார்க்குறவன் நினச்சிப்பா அது ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு. அதில் ஒரு 2 பக்கம் தான் படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறேன். அப்படி இல்லாமல் 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை போச்சோ அதே கம்பெனியில் அவங்க முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டுவேங்கிற தைரியம் வருது பாருங்கள். அதுதான் கட்ஸு. அந்த கட்ஸ் நமக்கு வேணும். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொல்கிறான். நான் எந்த டாக்டர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அதே டாக்டர் எப்படிங்க இப்படி ரெடி பண்ணிங்க உடம்புன்னு கேட்கணும். அது கட்ஸு. கட்ஸுன்னு என்ன தெரியுமா? செஞ்சு காட்டுறது. அதை செஞ்சு காட்டுவீங்க. 3ஆம் குரு பார்க்குறாருல சார், குருனாலே திமிரு தான். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய அதிச்சார பயிற்சி 10ஆம் இடத்திலே குரு வந்தாலும் வந்தார், 10ஆம் இடத்திலிருந்து பாடாப்படுத்தினார். நிறைய பேருடைய லைஃபையே தலைகீழ புரட்டி போட்டாருங்க. சும்மா கிடையாது. இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து நிறைய பேருக்கு வேலை போச்சு. எங்கிட்ட ஃபோன் பண்ண கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வார்த்தை, குருஜி நான் துலாம் ராசி, நீங்கள் சொன்ன மாதிரியே வேலை போயிடுச்சு. நான் மற்றவர்களைப் போல் இந்த சுனாமி வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, விபத்து ஆயிடுச்சுன்னா சந்தோஷம்லாம் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறது ஒன்று தான். அதற்காக நான் வருந்துகிறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல வேலை போனதுக்காக நான் வருந்துகிறேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குரு 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி பறிபோகும் என்பது உலகறிந்த உண்மை. இன்றைக்கி ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டாலே ஒரு க்யூரியாசிட்டி மாதிரி ஆயிடுச்சு. யாரை பார்த்தாலும் ஐயோ இந்த டிசம்பர் மாதத்தை தாண்டறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்குது பாருங்கள். இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளே என்ன ஆகிடுது? ஐயையோ சுனாமி வருது, ஐயையோ ஆக்சிடெண்ட் ஆகுது, ஐயையோ எரிமலை வெடிக்குது, இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மை என்னென்னா, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்பது பெரும்பாலானவர்களுக்கு பலித்தது. ஆனால் சில பேருக்கு பலிக்கலை. காரணம் என்னென்னா, உங்களுடைய சொந்த ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த கோச்சாரமெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஆனால் இந்த கோச்சாரத்திலே 2-3 விஷயம் இருக்குது. ராசியிலே ராகு வந்தா, 7ஆம் இடத்திலே ராகு வந்தா, 10லே குரு வந்தா, இதுக்கெல்லாம் மீட்சியே கிடையாதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் கண்ட உண்மை. இப்போ 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நிறைய பேருக்கு வேலை போச்சு. இப்போ இந்த குரு பகவான் 10ல் இருந்து எதை பார்த்தாருன்னா 2ஆம் இடத்தை பார்த்தார். என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக இருப்பேன். 10ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய பண வரவு வந்தது. என்னங்க வேலை இல்லைங்கிறீங்க, பார்த்தா புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க. ஏப்பா வேலை இல்லைன்னா நான் ஐஃபோன் வாங்கக்கூடாதாப்பா? நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இப்போ தான் நீங்கள் நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, வீட்டுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, என்னென்னமோ செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது அதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்து இதே குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 7ஆம் பார்வையாக உங்களுடைய கரெக்டாக உங்களுடைய இதிலிருந்து கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். வீடு மாடு மனையை பார்க்குறார். உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை, இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அப்போ இந்த வேலை போன இந்த டைமில் தான் நிறைய பேர் படிக்கலான்னு தோணும் உங்களுக்கு. நண்பர்களே, வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம் சொல்கிறேன். வென்னவர் ஐ கெட்டிங் டயர்டு. இப்போல்லாம் எனக்கு உடலும் மனதும் பணி செய்ய ஒப்புக்கொள்ள முடியவில்லையோ, சில நேரங்களில் மருத்துவ காரணங்களுக்காக கூட சொல்கிறேன், அந்த நேரங்களெல்லாம் நான் படிக்கிறதுல செலவு பண்ணியிருக்கேன். இதை பெருமைப்பட தெரிவிக்கிறேன்.
நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க என்ன ஆகிடும் அப்படின்னா, நிறைய எப்போல்லாம் உடம்பு மைண்டு டயர்டாகுதோ அப்போல்லாம் படிங்க. படிப்பு தான் உலகத்தினோட தைரியம். தோழி அடிக்கடி சொல்லுவாள், மனசு சரியில்லைன்னா படி, புத்தகம்தான் உங்களை சரி பண்ணணும். அந்த மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிறைய படிக்க வைப்பார். நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, நமக்கு என்ன, நம்ம தான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிட்டோம், இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு என்ன இருக்குது? படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம இன்னும் படிக்க ஆரம்பிக்கிறோம். படித்ததெல்லாம் நம்ம பிழைக்கிறதுக்கு படிச்சிருக்கோம், அவ்வளோதான். இன்ஜினியரிங் துறையில் பிழைக்கிறதுக்கு படிச்சிருக்கோம். மற்றபடி எவ்வளோ இருக்குது, சமூகம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, எவ்வளோ பெரிய உலகம் இது. ஆனால் நம்ம அதெல்லாம் படிக்கிறதில்ல. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது தேடி தேடி புத்தகம் வாங்குவோம். புத்தக கண்காட்சியெலாம் போனால் மினிமம் ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் பில்லு இல்லாமல் வர்றது கிடையாது. அது என்ன புக்குன்னுலாம் நமக்கு ஒரு இதே தெரியாது. எல்லா புக்கும் வாங்கிடுறது. அரேபிய பாரசீக கதைகள் வரைக்கும் வேண்டுந்துடுறது. நான் கூட உலக கவிதைகள்லாம் புக்கு, சமகால உலக கவிதைகள்னு வாங்கினேன். இன்றைக்கு வரைக்கும் புரியல. அதாவது நண்பர்களே, அதெல்லாம் எப்போ வரும்னா, அந்த படிக்கணுங்கிற இனிஷியேஷன் குரு தான் தராது. அதை 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தேடி தேடி படிப்போம். சில நேரம் தான் அது, நம்ம ஜிம்முக்கு போகிற கதை மாதிரி தான். சில நேரம் தான் தேடி தேடி எக்ஸசைஸ் பண்ணுவோம், தேடி தேடி படிப்போம். அப்புறம் அந்த புத்தகத்துக்கு நமக்கும் எங்கேயோ கிடக்கும் அந்த புத்தகம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நான் படித்த புத்தகம். என்னமோ பார்க்குறவன் நினச்சிப்பா அது ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னு. அதில் ஒரு 2 பக்கம் தான் படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறார், உங்களுக்கு கடைசியாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து கடன்களை எல்லாம் ஒழிக்கிறார். சத்துருக்களிடமிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். இதெல்லாம் இந்த பீரியட் நடந்ததுங்க. இப்போ என்ன நடக்குது, வழக்கம் போல் 9ஆம் இடத்து குரு வந்து விட்டார். பாக்ய குருவாக வருகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். 9ஆம் இடத்துல குரு வந்துட்டார். 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். உங்கள் உடம்பை தான் பார்க்குறார். ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்னார். உடம்பை பார்க்குறார் இந்த குரு பகவான். அடுத்ததாக குரு பகவான் உங்களோட 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார். நண்பர்களே, இறைவன் ஒருவன் நமக்கு வரம் தர வேண்டும் என்றால் நம்ம என்ன வரம் கேட்போம்? கடவுளே எனக்கு 100 பவுன் நகை வேணும், கடவுளே எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், எனக்கு கடவுளே எனக்கு ஒரு பெரிய, அதெல்லாம் கேட்குறோம். ஆனால் உண்மையில் புத்திசாலிகள் என்ன கேட்பார்கள், கடவுளே நான் எடுக்கும் முயற்சிகள்லாம் என்னை வெற்றி பெறவைன்னு கேட்பாங்க. முயற்சி நான் எடுத்துக்கிறேன், அதில் சக்ஸஸை மட்டும் நீ கொடு, வேலை செய்ய நான் தயார், ஆனால் வெற்றி வாய்ப்பை நீ கொடு என்பதில் தான். எப்பொழுதுமே சொல்லுகிறேன் நண்பர்களே, எனக்கு அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை, அதிர்ஷ்டத்தில் சற்றேனும் நம்பிக்கை இல்லை. எனக்கும் மூட நம்பிக்கைகள் உள்ளது, ஆனால் அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை இல்லை. மூட நம்பிக்கைகள் வேறு, அதிர்ஷ்டம் வேறு. நான் வேலை பார்க்கும்போது ஒரு பச்சை கலர் சட்டை போட்டு ஃபஸ்ட்டு டே இன்டர்வியூக்கு போவேன். அதெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன மூட நம்பிக்கை. அதை நீங்கள் குறை சொல்லாதீங்க. ஆனால் நான் படிக்காமையே எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறது, அந்த அதிர்ஷ்டத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அது நடக்காது. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளை தருகிறார். அதிர்ஷ்டம் வேறு, மூட நம்பிக்கை வேறு. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். நம்ம சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், அதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆனால் அதிர்ஷ்டங்கிறது என்ன அப்படின்னா, சில பேர் வேலைக்கே போகாமல் எனக்கு என்னைக்கு கப்பல் கம்பெனிலேருந்து வேலை வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன்னு உட்காந்துருப்பான். அப்படி இல்லாமல் 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது எந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை போச்சோ அதே கம்பெனியில் அவங்க முன்னாடியே நான் வாழ்ந்து காட்டுவேங்கிற தைரியம் வருது பாருங்கள், அதுதான் கட்ஸு. அந்த கட்ஸ் நமக்கு வேணும். உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொல்கிறான், நான் எந்த டாக்டர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னானோ அதே டாக்டர் எப்படிங்க இப்படி ரெடி பண்ணிங்க உடம்புன்னு கேட்கணும். அது கட்ஸு. கட்ஸுன்னு என்ன தெரியுமா, செஞ்சு காட்டுறது. அது செஞ்சு காட்டுவீங்க. 3ஆம் குரு பார்க்குறாருல சார், குருனாலே திமிரு தான், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, குரு இன்னொருத்தர் தவறு சொல்கிறத ஏற்றுக்க மாட்டார். அவர் ஹீஸ் ஆல்வேஸ் ரைட். குரு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது முயற்சிகளை நிறைய விஷயங்களை கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் ஓடுறது உங்களோட வேலை. அடுத்தாக குரு என்ன தரார், 5ஆம் இடத்தை பார்த்துறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ தான் குழந்தை கிடைக்க போகுது. இப்போ தான் உங்களுக்கு ஐவிஎஃப் வேண்டாம், ஐயுஐ வேண்டாம், எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நேச்சுரல் பேபியே உங்களுக்கு உருவாகும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது புத்திர பிராப்திக்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் அடுத்த ஜூன் வரை இதே பீரியடு தான் நிகழும். உடம்பை குரு பார்ப்பார், அழகாக போகிறீங்க. 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார், உங்களுடைய சகோதர பாவங்கள், முயற்சிகள் போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், புத்திரன் குழந்தை பிறக்க போகுது. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் மிக அழகான ஒரு வாழ்க்கையையும் அமைப்பையும் பெறப்போகிறீங்க. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.